ஜனநாயகன் திரைப்படம் வருகிற 9ஆம் தேதி திட்டமிட்டபடி வெளிவரும் என்று ரசிகர்கள் ஆவமா காத்திருக்கிற நிலையில தான் ஒரு பெரிய பூதாகரமான சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. தணிக்கைக்குழு சான்றிதழ் வழங்க கோரி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க படக்குழுவினர். தணிகை சான்றிதழ் கிடைத்திருன்ற நம்பிக்கையோடு காத்திருந்த நிலையில தணிக்கைக்குழுவில் எல்லா அதிகாரிகளும் முடிவு செய்து அதற்கு படத்திற்கான தணிகை சான்றிதழ் வழங்குவதற்கு சென்சர் சான்றிதழ் வழங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் ஒரே ஒரு அதிகாரி மட்டும் அதில் சில குளறுபடிகள் இருப்பதாகவும் அந்த காரணிகள் குறித்தும் குறிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சில காட்சிகளை மாற்றி அமைக்கணும், அந்த காட்சிகளுக்கான அனுமதி இருக்கிறதா என்பதான சில கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அவர் எழுப்பிய அந்த கேள்விகளின் காரணமாக இப்போது அந்த தணிகை சான்று பெறுவதில் ரொம்ப காலதாமதம் ஏற்பட்டுச்சு. இதனால் படக்குழுவினர்கள் திட்டமிட்டபடி 9ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத சிரமத்திற்கு ஆளாகிறதுனால நேராக நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. நீதிமன்றமும் இந்த விவகாரம் தொடர்பாக சில இருதரப்பு வாதங்களை கேட்டு ஒரு முடிவெடுப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. இந்த சூழலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆவதற்கான அழுத்தம் கொடுக்கும் வகையிலே நீதிமன்றத்தில் படக்குழுவின் சார்பில் வழக்கறிஞருடைய வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தீர்ப்பை பற்றிய விவரங்களை சொல்றோம் அப்படின்ற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்காரு. இல்லைங்க, கொஞ்சம் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க, உடனடியாக அந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது நீதிபதிகள் கொஞ்சம் டென்ஷன் ஆகி இங்கே கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை நீங்கள் தணிகை சான்றிதழ் பெறுகிற அலுவலகத்தில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை சொல்லிட்டு வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா என்பதை தீர்ப்பு சொல்றதை வச்சு முடிவு செய்யலாம்ன்ற மாதிரியான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தால் ஜனநாயகன் திரைப்படம் வெளிவரக்கூடாது என்பதற்காக ஒரு சில சக்திகள் சில வேலைகளில் ஈடுபட்டிருப்பதான சில செய்திகள் அரசல் புரசலாக பேசப்பட்டிருந்தாலும் கூட இந்த படத்தின் மூலமாக விஜய்க்கு மீண்டும் ரசிகர் மத்தியில் பெரிய அமோகமான வரவேற்பு பெற்றுவிட்டால் வருகிற தேர்தலில் அது ஒரு பெரிய உதவிகரமான பாலமாக அமைந்து விடுமா என்ற அச்சத்தின் விளிம்பில் பல்வேறு விதமான எதிர்க்கட்சிகள் சதிவேலையில் ஈடுபட்டிருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து விஜய் ரசிகர்கள் மத்தியில் வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த நிலையில தான் விஜய்க்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக காங்கிரஸை சேர்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருவருமான மாணிக் தாகூர் ஒரு ட்விட் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த ட்விட் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயை வேணுமென திட்டமிட்டு முடக்க பார்க்குறாங்க, நாங்கள் எல்லாம் அவருக்கு உறுதுணையாக நிற்போம், அந்த படத்தை உடனடியாக கொண்டு வருவதற்கான முனைப்பெடுப்போம், தணிக்கை குழுவுடைய அத்துமீறல் செயலை கண்டிக்கிறோம் என்பதான பல விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்காங்கன்றதான செய்தி இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகன் திரைப்படத்தை விரைவில் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் கட்சியும் இப்போது கை கோத்து இருக்கிறது. கை சேர்ந்து இருப்பதனால் இரண்டு கைகள் இணைந்து இருப்பதன் விளைவாக நிச்சயமாக ஜனநாயகத்திற்கு ஒரு வலிமை கூடுதலாக கிடைக்கும். அதன் மூலமாக காங்கிரஸ் போன்றவர்கள் காங்கிரஸ் கூட்டணி என்பதான நிலைகளை உறுதி செய்யப்படுமா என்ற அரசியல் நோக்கர்களுடைய பார்வைகளும் மேலோங்கி நிற்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஜனநாயகத்திற்கு கை கொடுக்க காங்கிரஸ் இப்போ முடிவு செய்திருக்கிற விளைவை பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஜனநாயகம் உருவாகுமா என்ற எதிர்நோக்குகளும் அரசியல் நோக்குகளாக பார்க்கப்படுது.